அண்மை செய்தி. இன்று பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழுவை தாவேக தலைவர் விஜய் சந்திக்க இருக்கும் நிலையில் விவசாயிகளை அனுமதிக்காததால் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். எதனால் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது? விவரங்களை வழங்கலாம். பரந்தூர் விமான நிலையம் உருவாக தொடர்பாக இங்கே போராட்டக் குழு விவசாயிகள் சார்பில் உருவாக்கப்பட்டு கடும் எதிர்ப்பு தெரிவித்தபடி தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள். இன்றைய தினம் அவர்களை நேரில் சந்தித்து அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நடிகரும் தாவேகாவுடைய தலைவருமான விஜய் அவர்கள் வருவதாக தகவல். அதன் அடிப்படையில் பல நிகழ்ச்சிகள் உருவாக்கப்பட்டு இன்றைய தினம் விவசாயிகள் அவர் நேரடியாக சந்தித்தார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தற்போது இன்று காலை முதலே பல இடங்களிலிருந்து தாவேகாவுடைய தொண்டர்கள் தொடர்ச்சியாக இந்த வீனஸ் மைதானம், அதாவது இந்த சந்திப்பு நடைபெறக்கூடிய இந்த வீனஸ் மைதானத்தை நோக்கி அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். இந்நிலையில் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த இடமே தற்போது நிரம்பி ஒழிக்கிற காரணத்தினால் தொடர்ச்சியாக விவசாயிகள் யாரும் உள்ளே வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அவர் அடிப்படையில் விவசாயிகளை சந்திக்கத்தான் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார். குறிப்பாக அந்த பரந்தூர் விமானம் தொடர்பாக போராட்ட குழுவுடன் தொடர்ச்சியாக பல அரசியல் கட்சிகள் சந்தித்த போதும் இன்றைய தினம் விஜய் அவர்களும் நேரில் சந்தித்து தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக வருகை தர இருந்தார். இந்நிலை சற்று நேரத்தில் அவர் வர இருக்கிறார். இது தற்போது வரை தாவேகாவுடைய தொண்டர்கள் பல இடங்களிலிருந்து தமிழகத்திலிருந்து நேரடியாக இந்த சந்திப்பு நடைபெற மைதானத்துக்கு வந்தவரின் காரணத்திற்காக இந்த இடமே தற்போது தாவேகா ஒரு கூட்டம் போல இருக்கிறது. எனவே இங்கு வந்த விவசாயிகள் யாரும் உள்ளே வர முடியவில்லை. தற்போது இந்த மண்டபமானது முழுமையாக நிறைவடைந்ததன் காரணமாக, மக்கள் கூட்டத்தால் நிறைவடைந்ததன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய, அதாவது மேலும் இங்கு வரக்கூடிய விவசாயிகளும் நாங்கள் உள்ளே செல்ல இடமில்லை, எனவே இங்கிருந்து வெளியே செல்லுங்கள் என்று இங்கு இருக்கக்கூடிய தனியார் பாதுகாவலர்கள் அவர்களிடம் கூறியதால் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். நாங்கள் உங்களை சந்திப்பதாக கூறவில்லை, நீங்கள் தான் வண்டியில் வைத்து எங்களை அழைத்து வந்தீர்கள், வந்த இடத்தில் இந்த மாதிரி ஏன் பேசுகிறீர்கள் என்று தற்போது அந்த தனியார் பாதுகாவலர்கள் 20 பேர் நியமித்திருந்தார்கள். அந்த 20 பேர் மற்றும் அந்த விவசாயிகள் என அந்த 20க்குமான அந்த போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக அவர்கள் தங்களையும் உள்ளே அனுப்பும்படி அவர்கள் கேள்வி கேட்டு வருகிறார்கள். ஆனால் அரங்கம் நிறைந்ததால் தற்போது உள்ளே விட முடியாது என்று அவர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் தற்போது தனியார் பாதுகாவலரும் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.